ஆக்சுவலா பிறந்தநாள் கூட்டம் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் கூட்டம் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அங்க போய் எல்லாரும் வச்சது ஒப்பாரி தான். அதுல நம்ம கோபால் ஆமா மீசக்காரர் வந்து நீங்க சொல்லிட்டீங்க 6 மாசம் வரைக்கும் விட்டுருவேன்னு. நான் விட மாட்டேன். சரி என்ன பண்ண போறேன், டெய்லி அழ போறேன், தினம் அழ போறேன். நான் வீடியோ போட்டு திடீர்னு வந்தா மண்ணள்ளி போட்டுட்டா இனிமே எப்படி சம்பாதிக்கிறது. 2 கோடி பேர் 5000 ரூபாய் வாங்கினாங்க. அது ஞாபகத்துக்கு வரும்ல. உண்மையாவே அசிங்கமா தான் வருது வாயில. சொல்லக்கூடாதுன்னு அமைதியா உட்காந்து. மூர்த்தி அவர்கள் இல்லங்க அது ஓகே, அது வரும். இந்த 20 நாள்ல நடந்ததெல்லாம் சரி ரைட், ஆமா நடந்திருக்கு, இல்லலாம் சொல்லல. 5 வருஷமா நீ என்ன இது பண்ணிட்டு இருந்தீங்க? நடக்காத நீ தான் பத்திரிக்கைன்னு ஒண்ணு நடத்துற, உனக்குன்னு 2-3 பேரை வச்சிருக்க, நீ கரை வெட்டி கட்டாத அந்த கட்சிக்காரன்ற, அப்புறம் உன்னை என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க ஏன் அதை நக்கீரன்னு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? திமுக வச்சு நடத்திட்டு போய் அந்த பத்திரிகைக்கு பேரே திமுக வச்சு நடத்திட்டு போய் ஒண்ணு இல்லையா? ஒண்ணுதாங்க, பேரை மாத்திர வேண்டியதானே. எல்லாம் ஒண்ணுதாங்க. ஆனா பேர் மட்டும் இப்படி வச்சு பாரு. ஆனா பேசுற விஷயங்கள் பூரா வந்து இந்த ஒன் சைடுல எதுவுமே இருக்கு. இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல, இந்த ஆட்சியில எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு தான் 5 வருஷமா நினைச்சது. இப்பதான் இந்த 20 நாளா தான் தெரியுது இருக்கு நாட்டுல கொலை கொள்ளை பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இப்பதான் தெரியுது. 5 வருஷமா முடியாதவங்க இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஒரு 25 நாளா தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கோபால் அவர்கள் வந்து பேசுறதெல்லாம் வந்து வன்மத்தின் உச்சம். வன்மன் கூட சொல்ல முடியாது, ஒரு அழுகுரல், அவ்வளவுதான். அதுதான் அதுல இருக்க முடியாது.